ஏற்கனவே ஒரு சாமி இருக்காரு பிதான்னு, இப்ப இன்னொரு சாமி எதுக்குன்றேன் நான். அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு திரும்ப இந்த டைம் வந்து அந்த வேலை செய்யறதா? அப்ப இவர் யாரு, அவர் யாரு, இவருக்கும் அவருக்கு என்ன வித்தியாசம்? பிதா எதை டிமாண்ட் பண்றாரோ அதை உங்களுக்கு கொடுத்து அந்த உச்சத்துக்கு உங்களை உயர்த்தி அவர் ஸ்தானத்தில் உங்களை உட்கார வைப்பதுதான் கிருபை. தாவீது வந்து சவுல்ட்ட சொல்றான், இந்த கோலியாத்தை பார்த்து யாரும் பயப்படவே வேண்டாம், எல்லாம் சொல்லுங்க, பிசாசை பார்த்து பயப்படவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தா அது கிருபையின் உபதேசம். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் சார், அவன் வந்து பாருங்க இரவு நேரத்தில் உங்களை தாக்குவான், அவன் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னாலே சவுல் குரூப். இவனை பார்த்து ஒருத்தனும் பயப்படாத, கைத்தலுக்கு வருது வரைக்கும் ஒருத்தனும் பயப்படாத. That's what grace message. என்ன சார் தேவநீதி தேவநீதின்றீங்க? தேவநீதி வந்தா போதுமா? இயேசு மாதிரி வாழ வேணாமா? இயேசு நடிச்சுவடியில் நடக்க வேண்டாமா? அவரை போல நீங்கள் இருக்க வேண்டாமா? தேவநீதியை பெற்றுக்கொண்டால் போதுமா? நீதி வந்தா போதுமா? வாழ்க்கையில மாற்றங்கள் வேண்டாமா? மிக தெளிவாய் சொல்லுகிறது, நீதி ஒருவனுக்குள் வரும்போது அது அவருடைய அடிச்சுவடிகளின் வழியிலே நம்மை நிலைநிறுத்தும். கைத்தட்டுக்கு வந்தவர்கள் ஆமென். நீங்க பிதாட்ட ஜெபம் பண்றீங்க, பணிந்து குனிந்து தொழுது கொள்கிறீங்க, பயப்படுறீங்க, நடுங்குறீங்க, பரிசுத்தமாக இருக்கிறீங்க, காலையில் ஜெபிக்கிறீங்க, வந்து உண்மையாக இருக்கிறீங்க, காணிக்க கொடுக்குறீங்க, எல்லாமே பிதாட்ட செய்கிறீங்களே. இப்போ ஏசுனான்னு ஒருத்தர் இருக்கு. ஒரு மேட்ரை செய்கிறதுக்கு என் 2 பேர்னு நான் கேட்குறேன். என் கேள்வி அதுதான். ஒரு கடவுள் இருக்காரியா, அவருக்கு பேர் பிதாவாகிய தேவன். இப்போ இன்னொரு கடவுள் எதுக்குன்றேன் நான். இது ஒரு அடிப்படை கேள்வி. காற்று மூச்சின் கத்தராட்கள் எல்லாரும் தயவு செய்து சிந்திச்சு கேளுங்க. ஏற்கனவே ஒரு சாமி இருக்காரு பிதான்னு, இப்போ இன்னொரு சாமி எதுக்குன்றேன் நான். அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு திரும்ப இந்த டைம் வந்து அந்த வேலை செய்யறதா? அப்ப இவர் யாரு, அவர் யாரு, இவருக்கும் அவருக்கு என்ன வித்தியாசம்? அவரு போக போற டெஸ்டினேஷனு, இவரு போறதுக்கான வழி. அங்க நீங்க போகணும், இங்க இவர் உங்களை கூட்டிட்டு போறாரு. அங்க பரிசுத்தமானவர்கள் தேவனை தரிசிக்கிறார்கள். அவரை பார்ப்பதற்கு எனக்கு பரிசுத்தம் தேவை. ஆனால் இவரிடத்தில் வரும்போது இவர் பாவிகளின் சிநேகிதர். இவற்றை வரும்போது இவர் அவரை பார்க்கறதுக்கு எனக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் இவர் எனக்கு கொடுக்கிறாரு. திரும்ப இவரை பார்க்கறதுக்கு நீ புது மெத்தட்லாம் சொல்றியே, புரியல எனக்கு. அவரை பார்க்கறதுக்கு எனக்கு பரிசுத்தம் தேவை, அது என்கிட்ட இல்லை, இருக்கு, ஆனால் கந்த துணியாக இருக்கு, அழுக்கு துணியாக இருக்கு. அப்போ வந்து அவரை பார்க்கறதுக்கு எது தேவையோ அது இல்லாதனால இவர் வராரு. இவர் வந்து அவரை பார்க்க உனக்கு எது தேவையோ அதெல்லாம் நான் உனக்கு இலவசமாக தரேன், இதை வாங்கிட்டு அவரை போய் பாரு அப்படின்னா, இவரை பார்க்கறதுக்கு நீ 7 கதை சொன்னீங்கன்னா சார், இந்த இவர் அவருன்றீங்க யாருன்னே தெரியலங்க. அவரை பார்க்கறதுக்கு எனக்கு பரிசுத்தம் தேவை. அவர் வந்து பரிசுத்தம் ஒருவரும் சேரக்கூட ஒளியில வாசம் பண்றாரு. அப்ப அவரை பார்க்குற பரிசுத்தம் அண்ணா வரணும், நீங்கள் நானும் போவே முடியாது. அப்ப என்ன அங்க கொண்டு போறதுக்கு ஒருத்தர் வராரு. அவர் வந்து என்கிட்ட பரிசுத்தம் வேணும்னா, இதுக்கு இப்ப நீங்க வேற, அது அவர் ஏற்கனவே கேட்டுக்கிட்டு இருக்காருல்ல, புரியுதா? ஆனா என்ன சொல்றேன், ஏசுனார் உன்ட பரிசுத்தத்தை கேட்கிறாரு. ஹலோ சார், பிதா பரிசுத்தத்தை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது திரும்ப இவர் வேற வந்து கேட்கிறாரு. இவர் வந்து கேட்கறதுக்கு வரல, இவர் கொடுக்கறதுக்கு வந்தாரு. இவர் கொடுக்கறதுக்கு வந்தாரு. இப்ப எதுக்கு 3 பேரு? ஒருத்தன் சொல்றான், பிதா ஏசிட்டு ரொம்ப பேசிட்டேன், பிதா எதுவும் கோச்சுக்கு வரான்றான். எதுக்காக 3 பேர்? திருத்துவம். Why Trinity?
நான் திருத்துவத்தை நம்பாதவன். ஒரு நாட்களில் we have only one God அப்படின்னு பேசியிருக்கிறேன். என்ன சொல்லுவாங்க, 3 பேரும் ஒரே சிந்தையுடையவர்கள், 3 பேரும் ஒரே செயல்பாடு உடையவர்கள் என்று சொன்னாங்க. அப்புறம் எதுக்கு 3 பேரும் கேட்டேன்? 3 பேரும் ஒன்னதான் செய்ய போறாங்க, நான் எதுக்கு 3 பேர்? அதனால நான் ஏற்றுக்கொண்டதில்லை. ஒரு நாள் ஆவியானவர் சொன்னார், 3 பேரும் ஒன்றையே சிந்திக்கிறவர்கள் அல்ல, 3 பேரும் வேறு வேறு விதமாய் சிந்திக்கிறவர்கள். they have different quality, different personality. டெசிஷன் ஒன்றா இருக்கு. புரியுதா உங்களுக்கு? சார் 2 பேரும் ஒன்னே யோசிச்சுக்கிட்டு இருந்தா பிதா வந்து பக்கத்தில் போய் ஏசுனார், போய் எதுக்கு ஜெபம் பண்ணணும்? நீர் நினைப்பதையே நானும் நினைக்கிறேன், நீர் நினைப்பே நான், அவனை நரகத்தில் போடுவோம், நரகத்துக்கே போடுவோம் அப்படின்னு போட்டுற மாட்டாங்களா? இவர் என்ன சொல்றார்? இல்ல. அவர் என்ன சொல்றார்? இந்த மரத்தை வெட்டிடலாமா? இவர் சொல்றார் இல்ல. அப்ப they have different opinions. திருத்துவத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். they have different opinions, they have different personality. So அப்ப பிதா எந்த விதத்திலும் தன்னுடைய முடிவில் மாறல. ஆனா அவருக்கு என்ன தேவையோ, எந்த அளவு பெர்ஃபெக்ஷன் தேவையோ, இவர் என்ன சொல்றாரு? அதை நான் தரேன்றாரு, அதை கொடுக்கறதுக்கு நான் போறேன்றாரு. பவுல் தவறு செய்த போது, ஒரு மாபெரும் ஒரு தேவனுடைய ஊழியன் ஸ்தேவானை கொன்று போடுவதற்கு உடந்தையாக இருந்த போது, கிறிஸ்தவர்களை அழித்த போது, எத்தனையோ கிறிஸ்தவர்கள் ஜெபிச்சிருப்பாங்க, பவுலை காலி பண்ணியிருக்காண்டவர் என்ன. பிதா அந்த முடிவை எடுக்கிற நேரத்தில் இயேசு இன்டர்ஃபியர் பண்ணியிருக்காரு. பண்ணி என்ன சொல்லியிருக்கணும்? இவனால் எவ்வளவு லாஸ் உங்களுக்கு ஆச்சு சொல்லுங்க. இவ்வளவு லாஸ் ஆச்சு, அதை மாதிரி 1000 மடங்கு கெயின் நான் வேணாலும் வச்சுக்கிறேன். இவனால் கிறிஸ்தவத்திற்கு என்ன நஷ்டம் ஏற்பட்டதோ அதை விட கோடி மடங்கு இதே நபரை வைத்து நான் கிறிஸ்தவத்தை வளர்ச்சியடைய நான் செய்கிறேன். பவுலுக்காக தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் பரிந்து சொன்னதை நிறைவேற்றினார். உங்களுக்கும் எனக்கும் இதே மாதிரி தான் பேசியிருக்கிறார். ஆமென், 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 ஆமென். அந்த பரிந்து பேசலின் அடிப்படையில் தான் நீங்கள் நானும் இங்கே உட்கார்ந்து இருக்கிறோம். என்ன சொல்லியிருப்பாரு? உங்களால் ஏகப்பட்ட நஷ்டம் உங்கள் அப்பா சொல்லியிருப்பாரு, உங்கள் அண்ணன் சொல்லியிருப்பாரு, உங்கள் பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லியிருப்பாங்க, 1-2 பெந்தேகோஸ்தே பாஸ்டர் கூட சொல்லியிருப்பாங்க. ஆனால் இயேசு என்ன சொன்னார்? இவனால் என்ன லாஸு, இவனை வச்சு அதை விட 1000 மடங்கு கெயினை நான் ஏற்படுத்தி கொடுக்குறேன். சார் நடந்துக்கின்னு இருக்குது சார், கைத்தட்டுங்க சார் அவருக்கு. அப்போ ஸ்தேவானு அது வந்து இருந்தாலும் என்ன பண்ணியிருப்பான்னு தெரில. இந்த நல்ல வயல்கள்லாம் ஒன்றும் நல்ல வயல்கள் தான். கர்த்தர் சொல்லிப்பா இருந்தா இப்படியே முன் வரிசையில் உட்காந்து கண்ணாடி ஏற்றி பக்கத்தில் உட்காந்துருப்பேன் பாருங்க. A² + B². இவன் எல்லாம் ஒரு சிறந்த கம்பெனியில் வேலைக்கு போவான், என்ன பின்னாடி உட்காந்து ஏய் அப்படின்னு இருக்கான் பாருங்க. அவன் தான் தொழில் அதிபர் ஆகிடுறான், அவன்கிட்ட வந்து வேலை பார்த்துறான். இவன் வேலை பார்க்குற சுயநலவாதியாக இருப்பான், அவன் வேலை கொடுக்குற பொதுநலவாதியாக இருப்பான். என் அன்புக்குரியவர்களே, காட்ஸ் டெசிஷன் வந்து மனிதனுடைய டெசிஷன் மாதிரி கிடையாது. நீங்க பார்க்குற பார்வை கிடையாது, அவர் பார்வை வேற. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்தேன் அந்த பவுலுடைய வாழ்க்கை சரித்திரத்தை பற்றி. என்னன்னா, அந்த ஸ்தேவானை கொல்றப்ப சீன் பார்த்தேன். பார்த்தா பவுல் சொல்கிறாப்புல, உங்கள் ட்ரெஸ் எல்லாம் என்கிட்ட கொடுங்க, போட்டு தாக்குங்கடான்றாப்புல. 50 பேரும் கொள்றாங்க. பார்த்தோன்னே நமக்கே மனசு ரொம்ப கஷ்டமாகி போச்சு. என்னடா ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரனை கொள்கிறேன், இந்த சவுலுன்றவனை போட்டு தள்ளியிருக்கலாமே, இவ்வளோ கொடூரவாதியாவேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்படி மனசுக்குள்ள சத்தம் வருது, இவனை காலி பண்ணிடலாமே. ஆனால் ஆவியானவர் என்கிட்ட சொல்கிறாரு, வெயிட் வெயிட் வெயிட், இப்போ தானே நீ அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் படிக்கிற, உன்னால் இப்போ அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் தான் பார்க்க முடியும். ஆனால் என்னால் இவனுக்கு பின்னாடி இருக்கிற ரோமரை பார்க்க முடியுது, 1 கொரிந்தியர் பார்க்க முடியுது, 2 கொரிந்தியர் பார்க்க முடியுது. நான் இவனுக்குள்ள எபேசியர், கலாத்தியர், பிலிப்பியர், 1 தெசலோனிக்கேயர், 2 தெசலோனிக்கேயர், கொலோசையர், 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு வரை நான் பார்த்துட்டேன். அதனால் நீ அப்போஸ்தலரை தான் பார்க்க முடியுது. இப்படி தாங்க நம்ம வந்து பார்க்கும்போது ப்ரெசன்ட் சிச்சுவேஷனை பார்ப்போம், ஆனால் தேவன் ஃபியூச்சரை பார்த்துருவார். இது எப்படி இருக்கு? நீங்களாம் சொல்கிறீங்களே, அங்கனக்குள்ளே ஒருத்தர் தம்மை போட்டுக்கிட்டு இருக்குன்னா,
போன மாதம் இந்த மாதம் அவர் ரட்சிக்கப்பட்டார் அப்படின்றீங்களே, அவர் அப்படி பார்க்க மாட்டார். சிகரெட் குடிச்சிக்கிட்டு இருந்தவன் ரட்சிக்கப்பட்டான்டா, ஊழியக்காரன் ஆகிட்டான்டா அப்படி பார்க்க மாட்டார். ஊழியக்காரன் சிகரெட் குடிச்சிக்கிட்டு இருக்காண்டான்னு பார்ப்பார். அவர் பார்வை இவன் தம் அடிக்கிறனால அவன் மேலே இறங்கவே இறங்காது. அவர் என்ன பார்ப்பாரு, ஒரு ஊழியக்காரன் சிகரெட் குடிச்சிக்கிட்டு இருக்கிறான். எல்லாம் சொன்னாங்க ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறவன் ராஜாவாயிட்டான்டா அப்படின்னாங்க. ஆனால் தாவீது சொல்கிறான், நீங்கள் ஆடு மேய்க்கிற ராஜாவாயிட்டான்றீங்களே, ஆனால் அவர் என்ன பார்த்தப்ப ராஜா ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காண்டான்னு பார்த்தார். அது தேவனுடைய பார்வை. If you don't understand the reality of grace, you can't enjoy the uninterrupted love. கிருபையின் உண்மையின் மகத்துவம் தெரியாவிட்டால் அன்பை தடையின்றி நீங்கள் அனுபவிக்க முடியாது. இப்போ இந்த கிரேஸை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்கன்னா இவங்க வேலை என்னன்னா, நீங்கள் அன்பை நல்லா அனுபவிக்க கூடாது. அதான் அவங்களோட வேலையே. காலையில் நீங்கள் எந்திரிச்சோன்னே என்ன செய்றீங்க, முன்னாடிலாம் வந்து அப்படியே ஒளிவீங்க, அப்படியே பதுங்குவீங்க, பம்முவீங்க, அதெல்லாம் பிசாசுக்கு ஒரே கொண்டாட்டம். ஆனால் இப்போ அப்படி இல்லைல்ல, எஃப் மேஜர் கூட. இப்போ என்ன செய்றீங்க, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. சொல்லுங்க, ராஜா பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு அப்படி நுழையிறீங்க. எடுத்தோன்னு அப்படியே மகா பிரசனத்துக்குள்ள என்ட்ராகிறீங்க. ஆமேன். இது வந்து பிசாசால பொறுக்க முடியாது. நீ 1/2 மணி நேரம் கதறணும், அப்புறம் அழணும், அழுது அந்த அப்படியே முழுமை அடைகிற நேரம் பார்த்து 8 மணி ஆயிரும், ஐயோ வேலைக்கு நேரம் ஆச்சுன்னு ஓடிடணும். இப்படியே உங்க டெய்லி வாழ்க்கை ஓட்டணும் நான் நினைச்சேன். ஆனா இயேசு எல்லாவற்றையும் சிலுவையிலே முடித்து உங்களை நிரந்தர நீதிமானாக்கினார். ராஜாவை அறிய அறிய உங்க கிருபை பெருகுமா. ஒரு தடவை நினைக்கிறேன் 2002 அப்போ வந்து அந்த வசனம் மெடிடேட் பண்ணுறேன். எதுனா அவர் வந்து என்ன செய்கிறாரு, பொரிச்ச மீன்கள் என்ன செஞ்சுருக்கிறாரு, வச்சிருக்கிறாரு, கொடுக்குறாரு சீஷர்களுக்கு. அந்த 5 அப்பா 2 மீன் இருக்குது பார்த்தீங்களா, அது என்ன செய்கிறாரு, பெருக வைக்கிச்சு எல்லாரும் கொடுக்குறாரு. ஆதியாகமம் 1 அதிகாரத்தில் என்ன செய்கிறாருன்னா, கடலில் இருக்கிற உயிர் மீன்கள் எல்லாம் என்ன செய்கிறாரு, பெருகுவாயாகணும்னு பெருகுது. அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஏன்னா உயிர் இருக்கு. ஆனால் இங்கே செத்த பிறகு மசாலா தடவி உள்ள க்ளீன் பண்ணி மசாலா தடவி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்து உயிரே இல்லாத மீனை 5 மீனை அப்படியே பெருக வச்சு ஒரு 50,000 பேர் சாப்பிட்றாங்க. கர்த்தர் சொன்னார், டேய் நான் நினச்சா உயிரோடு இருக்க மீனையும் பெருக வைக்க முடியும், செத்து பொரிச்ச மீனையும் பெருக வைக்க முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் நினச்சா நீ உயிரோடு இருந்து இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்க வேலையும் நான் ஆசீர்வதித்து பெருக வைக்க முடியும், அல்லது செத்து பொரிச்ச மீன்னா முடிஞ்ச வேலை. நான் நினச்சா நீ செஞ்சு முடிச்ச வேலையை கூட நான் ஆசீர்வதித்து எழுத போகிற பரீட்சையை ஆசீர்வதிக்க முடியும், நான் எழுதின பரீட்சையை கூட ஆசீர்வதிக்க முடியும். கர்த்தர் சொன்னார், அதனால் ரொம்ப பாட்டு இப்படியே நோண்டிக்கிட்டே இருக்காத, மேகசினில் டக்கு டக்குன்னு எழுதி போடு, எழுதி விடு. நீ எழுதின பிறகு கூட நீ விரும்புனீன்னா அதை நான் ஆசீர்வதிப்பேன்னாரு. அதை கேட்டப்போ எனக்கு ஒரு பெரிய வெளிப்பாடாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அது எனக்கு வேலை பார்க்குது. ஏன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் பேசியிருந்தேன் பார்த்தீங்களா, அதை வந்து இன்றைக்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காது. யூடியூப்பில் இருக்கிற நான் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பேசினது எல்லாம் இன்னைக்கு கேட்டுட்டு, சார் நேற்று உங்கள் செய்தியை கேட்டேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு, இது பொரிச்ச மீன் ஆசீர்வதிச்சு இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ இது என் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெருகப்படி என்னன்னா, நேற்று நான் செஞ்சதை கூட இன்னைக்கு அவர் ஆசீர்வதிக்க முடியும். ஸோ காட் கேன் சேஞ்ச் ஈவன் த பாஸ்ட். உங்கள் வாழ்க்கையில் கடந்த காலத்தை கூட அவர் ஆசீர்வதிக்க முடியும். அப்பேற்பட்ட ஒரு தேவன் இருக்கும்போது நீங்கள் எது குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
கிரேஸ் வந்து அவரை அறிகிற அறிவு. ஸோ நான் என்ன சொல்றேன், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர். இந்த குமாரன் எதுக்கு? அப்ப என்னன்னா, பிதா எதை டிமாண்ட் பண்றாரோ அதை உங்களுக்கு கொடுத்து அந்த உச்சத்துக்கு உங்களை உயர்த்தி அவர் ஸ்தானத்தில் உங்களை உட்கார வைப்பது தான் கிருபை. நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? ஆமென். ஒரு ராஜா இருக்காரு. ஒரு ராஜா வந்து உங்களை கட்டி அணைக்கும் போது அவர் அன்பாக தான் இருக்கிறாரு. ஆனால் நீங்கள் அழுக்கான ட்ரெஸ்ஸில் இருக்கிறீங்க. அந்த ராஜாவுக்கு நீங்கள் அழுக்கான ட்ரெஸ்ஸில் இருக்கிற பற்றி கவலையே கிடையாது. லவ்வுக்கு கிரேஸ் தேவையே கிடையாது. அது நேராக வந்து உங்களை ஹக் பண்ணும். ஆனால் எனக்கு எப்படி இருக்கு, அழுக்கு ட்ரெஸ்ஸோடு இருக்குன்னு ஒரு ஃபீல் இருக்கு. அப்போ எனக்குள்ள இருக்க இந்த ஃபீலை மாற்றி நானும் ஒரு ராஜாவை போல அவர் இடத்தில் போனா அந்த அன்பை என்னால் அனுபவிக்க முடியும். அதைத்தான் கிருபை உனக்கு செய்து முடித்தது. ஸோ அந்த கிரேஸுக்கு வந்து அன்லிமிட்டெட் ஃபேவர். அதை நீங்கள் அனுபவிக்கலாம், எவ்வளோ வேணாலும் அனுபவிக்கலாம். ஏதோ 4 பேர் இந்த ஊர் என் கையில் தான் பிதா கொடுத்துருக்காருன்ற மாதிரி வேகமாக வந்து சொல்லுவாங்க. ஐயோ, அப்போ மக்கள் அது பண்ணிட மாட்டாங்க, இது பண்ணிட மாட்டாங்களா? உனக்குள்ளே அந்த கவலை இருக்குல்ல, உனக்குள்ளே அந்த பயம் இருக்குல்ல, உனக்குள்ளே இருக்குன்னா எனக்குள்ளே இருக்குண்டா. உனக்குள்ளே இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும்னா எனக்குள்ளேயும் இருக்கும். நாங்களும் என்ன சைடு ட்ராக்ல வந்துட்டோம். உனக்கு இவ்வளவு இருக்குன்னா எங்களுக்கும் இருக்கும், உனக்கும் இருக்கும், எனக்கும் இருக்கும்னா உட்காந்து கேட்குற ஆளுக்கும் இருக்கும். இதில் என்ன, மற்றவன்லாம் ஏதோ ரோபோ மாதிரியும் நீ மட்டும் ஏதோ வந்து எக்ஸ்ட்ரா ஒரு லைட்டை வாங்கிட்டு வந்து இந்த ஜனங்களை நான் தான் காப்பாற்றுவேன். எல்லாருக்கும் இருக்குது. எப்படி வாழணும், என்ன செய்யணுன்றது எல்லாருக்கும் இருக்குது. அது கரெக்டாக இருக்கும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஒரு பெரிய வந்து என்ன சொல்ல வந்து ஒரு பிரிட்ஜில் நீங்கள் வந்து இந்த இப்போ கூட சைனீஸ் ஏதோ ஒரு இதில் வந்து ஜாப்பனீஸாக அந்த கண்ணாடியிலே போட்டிருந்தாங்களே ஒரு பிரிட்ஜு. அது நீங்கள் எவ்வளோ ஏறி குச்சாலும் உடையாது. ஆனால் மலைக்கு 2 மலைக்கு இடையில போகுது அந்த பிரிட்ஜு. கண்ணாடி கீழே பார்த்தா தரதான் தெரியுது. உடையவே உடையாது சார்னு சொன்னாலும் அவன் பார்த்து பார்த்து அங்கால் வைக்கிறான். ஏன்? அவன் உயிர் மேலே அவனுக்கு, மனுஷனுக்கு இவ்வளவு தன்னை பாதுகாத்து கொள்ளக்கூடிய அவேர்னஸ் அவனுக்கு இருக்குன்னா, கிரேசன் எவ்வளோ வேணாலும் ஃப்ரீயாக பேசு. அவனுக்கு தெரியும், அவனுக்கு தெரியும். அந்த பயத்தையும் கிரேஸ் போக்கும். போக்கி நீ நினைக்கிற மாதிரி இந்த பயம் கூட உனக்கு தேவையில்லை என்பதை சொல்லிக் கொடுக்கும். யாருமே வந்து நாம் பொறுப்பாளி கிறிஸ்தவத்துக்குன்னு யாரும் வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையது. தகப்பனுடைய ஆத்மா எப்படியோ பிள்ளையின் ஆத்மா என்னுடைய இந்த கர்த்தர் சொல்கிறார். ஆக இப்போ என்ன நடக்கும்னா, கிரேஸை பற்றி ஃபுல்லாக பேசும்போது அதனுடைய ஆழ அகலத்தை பார்த்தோன்னே சிலருக்கு மூச்சு என்ன செய்யுது, நிற்குது. நின்ன உடனே என்ன சொல்கிறா, ஐயோ இதே அவங்ககிட்ட போய் பேசுறது அப்படின்னு 2 குஷ்டரோகிகள் போய் எதிரிகளுடைய பாளையத்தில் போய் என்ன செஞ்சாங்களாம், தப்பிச்சு போனாங்களாம். ஏன்னா இவங்களால ஊருக்குள்ளே போக முடியல, சாப்பாடு இல்லை, சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை, இங்கே இருந்தாலும் செத்து போயிடுவோம். எதிரிகள் பாளையத்துக்கு போனால் அவன் கொன்றுவான். இங்கே பசியில் சாகிறோம். 2 குஷ்டரோகி முடிவு எடுத்தாங்களாம், இங்கே இருந்தாலும் சாகத்தான் போகிறோம், நீ பிரமாணத்தில் இருந்தாலும் நரகத்தான் போக போகிற, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நான் பிரமாணத்தில் இருந்தேன்னு பேர். கரெக்டாக உன்னால் நிறைவேற்ற முடியுமா? முடியாது. ஒரு நாள் கர்த்தர் என்கிட்ட கரெக்டாக நிறைவேற்ற முடியாது, ஒருத்தனும் நிறைவேற்ற முடியாது, ஒரு பயல நிறைவேற்ற முடியாது. ஆனால் அவன் நரகத்துக்கு போகும்போது சொல்லலாம், நாங்கள் பிரமாணத்திலிருந்து நரகத்துக்கு போகிறோம். ஆண்டவர் என்ன கிருபையில் இருக்கிறேன், நான் மோட்சத்துக்கு வந்துடுறேன். பைபிள் தெளிவாக சொல்லுது, ஆண்டவரே கிருபையில் இருக்கணும்னு கட்டாயம் பரலோகம் இருக்குன்னு இருக்கு. ஒருவேளை நீங்கள் சொன்ன மாதிரி நரகத்துக்கு போயிட்டேன்னா, அவர் சொன்னார் அங்கே இருந்தால் பரலோகத்துக்கு வந்துடுவியா? வரமாட்டில? அங்கேருந்து வரமாட்டில. எங்கே இருந்தாலும் ஒரு மனுஷன் தேவனுக்கு செய்ய வேண்டிய, தேவனுக்கு காட்ட வேண்டிய பரிசுத்தத்தை காட்டி பரலோகத்திற்குள் ஒருவனாலும் நுழைய, ஒரு மெடிக்கல் காலேஜில் போக முடியல, ஆனால் பரலோகத்துக்குள்ள நான் போயிடுவேன்னு ஒருத்தர் சொன்னான்னா, மெடிக்கல் காலேஜை விட தரம் குறைந்ததாக இருக்க வேண்டும் பரலோகம். சுய எஃபர்ட்டில், செல்ஃப் எஃபர்ட்டில் ஒருத்தன் பரலோகத்துக்கு வந்துடுவான் அப்படின்னா மெடிக்கல் காலேஜோட மோசமானதாக இருக்கணும். ஆனால் heaven is the place of perfection. அது வந்து என்ன சொல்ற, அந்த சராசரங்களிலும் பெர்ஃபெக்ட் பிளானட் அது. அதுக்குள்ள ஒருத்தர் என்டர் ஆகணும்னா அந்த பர்ஃபெக்ஷன் வேணும். அது எந்த மனுஷனாலும் முடியாது. அது தேவனே இறங்கி வந்து தன்னுடைய சாயலை அவனுக்கு கொடுத்தால் தான் உண்டு.
அதைத்தான் கிருபை செய்கிறது. அதைத்தான் கிருபை செய்கிறது. இந்த 2 குஷ்டரோகி என்ன செஞ்சான்? இங்க இருந்தாலும் ஜாகத்தான் போறோம், அங்க போய் பார்ப்போமே, கிரேஸ்குள்ள என்ட்ராய் பார்ப்போமே. இங்க இருக்கிறவன் பேசுறாங்க பார்த்தீங்களா, 50 பேரும் செத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஒருத்தன் கூட காலை எந்திரிச்சு நீதிமான் ஜெபிக்கிறதே கிடையாது. ஜெபிச்சானா 2 நாள் ஜெபிப்பான், 3 நாள் ஜெபிக்க முடியாது. அவன் பிரமாணம் பேசுற எவனும் பரலோகத்துக்குள்ள என்ட்ராகவே முடியாது சார். அப்ப முடிவெடுத்தான், இங்க சாகருக்கு அங்க போய் சாவோம். அது என்னதான் இருக்குன்னு பார்ப்போம். எதிரிகள் பாளையத்துக்குள்ள போனா எதிரிகளே இல்லை, எல்லா சாப்பாடு இருக்கு. உலகத்துல மிகப்பெரிய பஃபே, ஏறக்குறைய ஒரு 1,00,000 பேர் சாப்பாடுங்க, அப்படியே எல்லாம் இருக்கு. அப்படி நுழைஞ்சாய, அள்ளுனாய, தின்னாய, சரியான சாப்பாடு. கடைசியில் 2 பேரும் பேசினாய, நம்ம இவ்வளவு நல்ல சாப்பாடை நம்ம சாப்பிட்றோமே, உள்ள எல்லாம் பசியில் சாகுறாங்க, இது நற்செய்தி அறிவிக்கின்ற நாள். நம்ம உடனடியாய் போய் நம்முடைய மக்களுக்கு இந்த கிரேஸை பற்றி பேசுவோம். அவன் 50 பேர் சுற்றி லால உட்காந்துருக்கான். என் போய் சொன்ன உடனே அந்த ஜனங்கள் 2 குஷ்டரோகிகள் அதை செய்தார்கள். தான் பார்த்த மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை ஜனங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கணும் சார். ஐயோ இவ்வளத்தையும் பார்த்துட்டாங்கன்னா இவங்களுக்கு சுகர் வந்துருமே, அதை நீயே யோசிக்கிற. என்ற ஒரு வடை வாங்கிட்டான்னா சுகர் வந்துரும்ன்ற, வந்து ஒரு டீ வாங்கிட்டானா பிபி வந்துரும்ன்ற. இப்படி செலவழிக்கிற முள்ள இருக்கே இல்லையா? இவங்க எதுக்கு சார்? அப்ப இவங்க 2 பேரும் அப்படி நினைச்சிருந்தாங்கன்னா சொன்னாங்க. சொன்ன உடனே அந்த ஒரு நாடே பசியாற்றியது, செழிப்புக்குள்ளாய் கடந்து வந்தது. ஸோ இந்த கிருபையுடைய மகத்துவத்தை பார்க்கும்போது இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. கடைசியில் என்ன செய்யறாங்கன்னா, இந்த கிருபையோடு சில கிரியையை கலக்கிறார்கள். கலந்து என்ன சொல்ல வராங்கன்னா, பேலன்ஸ்ட் அப்படின்னு ஒரு இடத்துக்கு வராங்க. இந்த கிரேஸ் பிரீச்சர்ஸை பற்றி பேசல, வெளியில் இருக்கிறவங்கள பேசுகிறேன். கிரேஸ் பிரீச்சர்ஸ் தாண்டி வெளியில் இருக்கிறவங்க என்ன செய்கிறாங்கன்னா, பேலன்ஸ்டாக போகணும் சார், பேலன்ஸ்டாக இருக்கணும். பேலன்ஸ்னா அதுக்கு நிறைய அர்த்தம் இருக்குது. இந்த பேலன்ஸ் மீனிங் வந்து ஒரு கொஞ்சம் பிரச்சனையானது. இஃப் யூ ஆட் எனிதிங் வித் கிரேஸ் யூ ஆர் மேக்கிங் இட் இம்பார்ட்டன்ட். நீங்கள் கிருபையோடு எதை சேர்த்தாலும் கிருபையை ஆண்மையற்றதாய் மாற்றுகிறீர்கள். கிருபை என்ன செய்யும்? பாவத்தை மன்னிக்குமா? மன்னிக்கும். கிருபை என்ன செய்யும்? சுயாதீனத்தை கொடுக்குமா? கொடுக்கும். சரி, அப்ப கிருபை எல்லாத்தையும் கொடுத்துருச்சுன்னா பாவம் செய்ய மாட்டாங்களா? அதை செய்யாம நிப்பாட்டணுமா? அதையும் கிருபை செய்யும். நீ என்ன கேட்கிற அத்தனையும் கிருபை செய்யும். தேவ நீதி அவனுக்குள்ள நீ எதிர்பார்க்கறதுக்கு மேலேயே செய்யும். நீ ஏன் தேவையில்லாம வந்து இவ்வளவு பெரிய ஏரோப்ளேனுக்கு எப்படி வெள்ளை அடிக்கிறது, இதேக்கு நீ எதுக்கு யோசிக்கிற? இவ்வளவு பெரிய ஏரோப்ளேனுக்கு இதை எப்படி நாங்கள் பெயிண்ட் அடிக்கிறது? பறக்க விடு. ஆமா, சிறுசானவன டக்குன்னு அடிச்சிருன்னு இப்படிதான் உனக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா உன் நிலைமை அப்படி இருக்கு. உனக்கு ஏம்மா அந்த வீண் கவலை? அதை உருவாக்கினவங்க அதை யோசிச்சுக்குவாங்க. அப்ப கிருபை என்ன செய்யுது? அது எப்படி உன்னை நடத்துமா நடத்தாதா என்கிற பயத்தில் உளறுகிறார்கள். They try to understand grace with their carnal mind. அவர்கள் மாம்ச சிந்தனையின் மூலமாக தெய்வீக ஆசீர்வாதத்தை புரிந்து கொள்ள முயற்சி எடுக்கிறார்கள். அவனுக்கு ஒன்றும் புரியல, சுத்தி வரான். நாலு அமெரிக்காக்காரன் சேர்ந்து வந்து நம்ம ஊர் போண்டா சுசியத்தை என்னது முட்டை போண்டா அதை பார்த்து குழம்புனாங்களாம். என்னன்னா என்ன ஸ்க்ரூ இல்லை, நட்டு இல்லை, எதுவுமே இல்லை, எப்படி உள்ள அந்த முட்டை போச்சுன்னா இப்படி ஒரு குரூப் சுற்றி நின்று இந்த கிரேஸு 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 கிரேஸ் கிரேஸ் யூ கேனாட் அண்டர்ஸ்டாண்ட். அத மாம்சத்துக்குரியவன் ஆவிக்குரியவளை அறியான், அவைகள் அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும். ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரியவைகளை அறிந்து கொள்ளுகிறார்கள்.